சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது காயங்கள் வந்து உடலில் வந்து விரைவில் ஆறுவதில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து காளானை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது அந்த சர்க்கரையை வந்து இது கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது காயங்கள் வந்து உங்களுக்கு விரைவிலே ஆறிடும். அதனால் சுகர் பேஷண்ட்டு ரெகுலராக காளானை எடுத்துகிட்டு வரும்பொழுது சர்க்கரையை இது கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். இப்பொழுது மருத்துவத்துறைகளில் புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்காக இந்த காளான்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக கீமோதெரபி சிகிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு பக்க விளைவுகள் நிறைய வரும். அவங்க எல்லாமே இந்த காளானை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது பக்க விளைவுகளிலிருந்து தப்பிக்கலாம். காளானில் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருப்பதனால புற்றுநோயையும் தடுக்கும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இந்த காளானில் பியூரின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த காளானை தவிர்த்திடலாம். ஏனால் இது பால் வட்டும் தன்மை கொண்டது. பால் மறக்கடிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் இந்த காளானை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது பால் மறக்கடிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி வாதம் உள்ளவங்க இந்த காளானை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காளானோட முட்டைகோசை சேர்த்து சூப்பாக குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை சீராக குறைய ஆரம்பிக்கும். காளானில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கல் பிரச்சனை, வயிற்றுப்புண் பிரச்சனை, ஆசனவாய் பிரச்சனை போன்றவற்றை எல்லாவற்றையுமே சரி செய்யும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில்